எல்லாருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது நம்ம டெட்ன்னு சொல்றோமே, அதை பத்தி ஒரு சூப்பரான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அரசாணை எண் 231ன்னு ஒரு புதுசா ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு. இது நம்ம டீச்சர்ஸ் மத்தியில இருந்த பல கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு விடையா இருக்கும்னு நம்புறோம். வாங்க இது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஆமாங்க. ஏற்கனவே வேலையில இருக்கிற டீச்சர்ஸ்க்கு டெட் பாஸ் பண்ணணும்னு சொன்னதுல இருந்து மனசுக்குள்ள ஒருவித பதற்றமும் குழப்பமும் இருந்துட்டே இருந்துச்சு. ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்ல அப்படியே நின்னுடுமா, நம்ம வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த டெட் ஏன் இவ்ளோ பெரிய சவாலா இருந்துச்சு, அப்புறம் இந்த புது அரசாணை என்னதான் சொல்லுது, இதனால யாருக்கெல்லாம் என்னென்ன மாற்றம் வரும், முக்கியமான தேதிகள் என்னென்ன, கடைசியா இனிமே என்ன நடக்கும், இப்படி எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா பார்க்கலாம். சரி, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வர்றதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போதான் அந்த தீர்வுக்கு என்ன மதிப்புன்னு தெரியும். அதனால முதல்ல இந்த டிஇடி தகுதி விஷயத்துல டீச்சர்ஸ் என்னென்ன சவால்களை சந்திச்சாங்கன்னு பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. பல வருஷங்களா டெட் பாஸ் பண்ணாத ஆசிரியர்களோட ப்ரொமோஷன் அப்படியே நின்னு போச்சு. அவங்க கெரியர்ல முன்னாடி போகவே முடியாத மாதிரி ஒரு பெரிய சுவரே எழுப்புன மாதிரி இருந்துச்சு. இந்த நீடித்த பிரச்சனைக்கு ஒரு உடனடி தீர்வு ரொம்பவே அவசியமா இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் அரசாங்கம் ஒரு முக்கியமான அடி எடுத்து வச்சிருக்கு. அதுதான் இந்த புது அரசாணை. இதோ ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இதுதான் இந்த முக்கியமான அரசாணை. அரசாணை எண் 231. இதுதான் இப்போ எல்லா மாற்றங்களுக்கும் காரணம். இதுல என்னென்ன புது விதிகள் இருக்குன்னு இப்ப நாம விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த அரசாணையோட ஹைலைட்டே இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தான். சுருக்கமா ஸ்பெஷல் டெட்னு சொல்றாங்க. சொல்லப்போனா இது பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்த நம்ம டீச்சர்ஸ்க்கு கிடைச்ச ஒரு கோல்டன் சான்ஸ்னே சொல்லலாம். இப்ப நாம பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த புது ரூல்ஸ் உங்களுக்கு எப்படி பொருந்தும், என்னென்ன மாற்றங்கள் வரும்னு இப்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த புது ரூல்ஸ் எல்லா டீச்சர்ஸுக்கும் ஒரே மாதிரி கிடையாது. உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ் பாக்கி இருக்குங்கிறத வச்சுதான் நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்னு முடிவாகும். இப்போ இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ரிட்டையர் ஆக 5 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் இருக்கிறவங்க. இவங்க கண்டிப்பா 2 வருஷத்துக்குள்ள டெட் பாஸ் பண்ணியே ஆகணும். அப்போதான் வேலையிலயும் இருக்க முடியும், ப்ரொமோஷனும் கிடைக்கும். இன்னொரு பக்கம் 5 வருஷத்துக்கும் கம்மியா சர்வீஸ் இருக்கிறவங்க. இவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. அவங்க டெட் பாஸ் பண்ணாமலே ரிட்டையர் ஆகலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அவங்களுக்கு இனிமே எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை தவற விட்டா விளைவுகள் ரொம்ப கடுமையானதா இருக்கும். அரசாணை ரொம்ப தெளிவா சொல்லுது, அவங்க கட்டாய ஓய்வுல அனுப்பப்படுவாங்கன்னு. இந்த விஷயம் எவ்ளோ சீரியஸ்னு இந்த ஒரு வரியே நமக்கு உணர்த்துது. சரி, இப்ப எல்லாருமே ஆவலா எதிர்பார்க்கிற விஷயத்துக்கு வருவோம். இந்த ஸ்பெஷல் டெட் எப்போ நடக்கும், என்னென்ன தேதிகள் ரொம்ப முக்கியம், வாங்க பார்க்கலாம். இந்த தேதிகளை மறக்காம உங்க டைரியிலயோ போன்லயோ குறிச்சு வச்சுக்கோங்க. முதல் ஸ்பெஷல் எக்ஸாம் ஜூலை 2026. ஒருவேளை அதுல முடியலன்னா இன்னொரு வாய்ப்பு டிசம்பர் 2026. ஆக மொத்தம் உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. இந்த ரிசல்ட்டை வச்சு 2027ல டிஆர்பி, அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பாங்க. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை சுருக்கமா ஞாபகப்படுத்திக்கலாம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த அரசாணை ஒரு புது வழியை காட்டுது. உங்க சர்வீஸை பொறுத்து ரூல்ஸ் மாறும். 2026ல 2 எக்ஸாம் இருக்கு. ப்ரொமோஷன் வேணும்னா, ஜாப் செக்யூரிட்டி வேணும்னா இதுல பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இந்த ஸ்பெஷல் டிஇடி இது வெறும் ஒரு பரீட்சை மட்டுமானா, இல்ல இது நம்ம டீச்சர்ஸோட கேரியருக்கும் நம்ம கல்வி முறைக்கும் ஒரு புது தொடக்கமா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.